ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ரொட்டீன் அண்ட் ரிலாக்ஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அக்ஷய திருதியை வந்துட்டு நான் பூஜை பண்ணினேன், என்னெல்லாம் வச்சு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் நீங்கள் டிஷ் பண்ணீங்க, என்னெல்லாம் பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படியெல்லாம் பூஜை பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் கேசரி பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா ரவையை நல்லா வறுத்துட்டு நெய்யில் முந்திரி திராட்சை தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு காய்ச்சின ஆற வச்சின பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு முந்திரி திராட்சையை வறுத்ததை சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நமக்கு பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் பூஜை வேலை வந்து கொஞ்சம் நைட்டே நான் ஒர்க் போகிறனால நான் நைட்டே மோஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம், இது மெயினாக நான் உங்கள்கிட்ட காட்டுறது, இந்த கொலுசு பாருங்கள், இது 30 கிராம்ஸ் தான் இருக்குது. இது என்ன ரேட் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதே கொலுசை நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக், ஐ திங்க், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் 2500 3000 எடுத்து முடித்தேன். இப்போ பாருங்கள், கிராம் வந்து 30 கிராம்ஸ் இருக்கா, ரேட்டு பாருங்கள் 8934, ஆல்மோஸ்ட் 9000ங்க. முடியலை, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வாங்க வேண்டான்னு கூட யோசித்தேன். சரி, ஓகே ஃபைன், வாங்கிடலாம். என்னோடய கொலுசுமே அறுந்து போயிடுச்சு, அதனால நான் இந்த கொலுசுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேங்க. இப்போது இந்த கொலுசு வாங்கி தான் இப்போ நம்ம அக்ஷய திருதியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நான் காயின் வாங்கியிருந்திருப்பேன், பட் எனக்கு இப்போ இது தேவைப்பட்டனால நான் கொலுசு வாங்கிட்டேன். அவ்வளோதான். வாங்கிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருந்த பால் கேசரியும் வச்சுட்டு பூஜை பண்ணியாச்சுங்க. மஞ்சள் குங்குமம் தேங்காய் இதெல்லாமே வச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு நான் இன்றைக்கி பூஜை பண்ணினது. பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸில் லீவுமே கேட்டேன், பட் லீவ்லாம் எதுவுமே கொடுக்கல. பரவாயில்ல, லேட் ஆனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூஜை ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். பால் கேசரி ரெசிபி சான்ஸேல சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபி வேணும்னா நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. பாய்.